இன்றைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம் தேவனுடைய பிரசன்னத்திலே. ಇವಾಗ ಕೂಡ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. நீங்க என்னோட கூட 2 நாளாகம் 20 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ನೀವು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 2 நாளாகமும் 20 அதிகாரம். உங்க எல்லாருக்கும் அதுல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. அதை கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ ಒಂದು ಕತೆ ನಿಮಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. யோசபாத் ராஜா அந்த நாட்களிலே ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ಯೆಹೋಷಾಫಾಟನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. யோசபாத்தை குறித்து ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ಯೆಹೋಷಾಫಾಟನ ಕುರಿತು ನಾನು ಇವತ್ತು ನಿಮಗೆ அந்த யோசபாத் ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ಆತನು ಆ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி வருது. ತಕ್ಷಣ ಅವನಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, ಆ ಸುದ್ದಿ ಏನೆಂದರೆ அந்த ராஜா அந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ராஜாவுக்கு எதிராக 3 பக்கத்திலிருந்தும் அவனை சுற்றிலும் இருந்து ஒரு யுத்தம் வருகிறதை, அவனுக்கு எதிராக படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்படுகிறான். ಆತನ ಸುತ್ತಲ 3 ಭಾಗದಿಂದ ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವ ಪಡೆ ಕುರಿತು ಆತನ ಕಾರ್ಯವನ್ನು எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು. எல்லாம் ಚೆನ್ನಾಗಿ தான் போயிட்டு இருந்துச்சு. ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇತ್ತು. அப்படி நல்லா போயிட்டு இருந்தாலும் ಆ ರೀತಿ ಹೋಗುತ್ತಲೇ திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி வருது. ತಕ್ಷಣ ಒಂದು ಸುದ್ದಿ ராஜா ಬರುತ್ತದೆ. ராஜா உங்களுக்கு எதிராக அம்மோன் புத்திரர்கள், மோவா புத்திரர்கள், இன்னும் மலை தேசத்தார் எல்லாரும் உங்களை சுற்றிலும் படையெடுத்து வராங்க, உங்ககிட்ட போரிட அப்படின்னு சொல்லி செய்தி ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಅನೇಕರು ಬಂದು ನಿಮ್ಮ ಬಳಿ ವಾರ್ ಮಾಡಲು ಅನೇಕ ಜಾಗದಿಂದ ಬರಲಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸುದ್ದಿ ಬಂದಿತು. உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ತಕ್ಷಣವೇ ಅವರಿಗೆ ಭಯ ಬಂದಿತು. என்ன வந்துச்சு? ಭಯ ಬಂದಿತು. சும்மா பயம் வருமா? ಸುಮ್ಮನೆ ಭಯ ಬರುತ್ತದಾ? வீட்டுக்கு யாரனா ஏதாவது செய்ய வராங்க, யாரா ஒருத்தர் வந்தாலே நமக்கு என்ன நடக்கும்? ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಬಂದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? நம்ம எத்தனை பூட்டை போட்டு வச்சுக்கிறோம் வீட்டுக்கு. ನಾವು ಎಷ್ಟು ಬೀಗವನ್ನು ಹಾಕಿಟ್ಟಿದ್ದೇವೆ ಮನೆಗೆ. வீட்டுக்கு ஒரு பூட்டு, வீட்டு கதவுக்கு ஒரு பூட்டு, ಮನೆ ಬಾಗಿಲಿಗೆ ಒಂದು அதுக்கப்புறம் கேட்டுக்கு ஒரு பூட்டு, ಗೇಟಿಗೆ ಒಂದು ಬೀಗ, கேட்டுக்கும் வீட்டு கதவுக்கும் நடுவுல ஒரு கிரில் போட்டு அங்க ஒரு பூட்டு. ಗೇಟಿಗೂ ಮತ್ತು ಬಾಗಿಲಿಗೆ ನಡುವಲ್ಲಿ ಒಂದು ಬೀಗ. அவ்வளவு பயம். ಅಷ್ಟು ಭಯ. யாராவது வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களே, ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಏನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಾರೆ. ஐயா உங்களுக்கு தமிழ் தெரியுங்களா ஐயா? ஓகே இல்ல, சாரி கேட்க மறந்துட்டேன். அப்ப பாருங்க, கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ನೋಡಿ, இந்த மாதிரி செய்தி வந்தோடனே உடனே பயந்துட்டாரு. ಈ ರೀತಿ ಸುದ್ದಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಭಯಪಟ್ಟರು. பயந்து உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் கால் அடிச்சிட்டாரு. ಭಯಪಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು. அந்த காலத்துல எங்க ஃபோன் கால் இருந்துச்சு? ಏನಪ್ಪ ಮಾತಾಡ್ತೀರಾ? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವ ಫೋನ್ ಇತ್ತು? அவர் உடனே பயந்து அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ಅವರು ತಕ್ಷಣ ಭಯಪಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஒரே ஆச்சரியம், ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯ. கர்த்தர் சமூகத்திற்கு தேடி போறாரு. ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்படி தேடி போனதுனால, ಆ ರೀತಿ ಹುಡುಕಿ ಹೋದರ ಕಾರಣ வந்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். ಬಂದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ಇವತ್ತು ನನ್ನ ಮೆಸೇಜಿನ humble before the Lord. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. humble yourself before the Lord. ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. கர்த்தருக்கு முன்பாக என்னையும் உங்களையும் நாம் தாழ்த்த வேண்டும். ನೀವು ಕರ್ತರನ್ನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ತಗ್ಗಿಸಬೇಕು. சூழ்நிலைகள் எவ்வளவு பெருசோ, எவ்வளவு மோசமானதோ, எப்படி இருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ಯಾವ ರೀತಿಯಾದ ಮೋಸವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರು, எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, எவ்வளவு பெரிய உபத்திரமாய் இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿರಲಿ, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಲಹೀನವಾಗಿರಲಿ, ಯಾವ ದೊಡ್ಡ ರೋಗವಾಗಿರಲಿ, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக என்னையும் உங்களையும் ತಾಳ್ತ வேண்டும். ಯಾವ ರೀತಿಯಾದ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ನೀವು ನಾನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ನಾನು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ, ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ವಿನಮ್ರರಾಗಿರಬೇಕು. யோசபாத் என்ன யாரா இருந்தா? ராஜாவா இருந்தா. ಯೆಹೋಷಾಫಾಟನು ಏನಾಗಿದ್ದ? ರಾಜವಾಗಿದ್ದ. எவ்வளவு பேர் வேணாலும் வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். ಎಷ್ಟು ಜನ ಬರಲಿ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எவ்வளவு போர் வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன், ஒரு கை பாக்குறேன். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾದರೂ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ அப்படின்னு சொல்லிருக்கலாமா? ಹಾಗೆ ಇರಬಹುದಾ? இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? எவ்வளவு வரட்டும், எவ்வளவு போற பார்த்திருப்பேன். ಎಷ್ಟು ನಾನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿರುತ್ತೇನೆ. ஒரு கை பாத்துறேன், ಒಂದು ಕೈ ನೋಡುತ್ತೇನೆ. அப்படி செய்யல. ಆ ರೀತಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அந்த செய்தி வந்த உடனே பயப்படுறாரு. ಆ ಸುದ್ದಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஆனால் உடனே ಆ ತಕ್ಷಣವೇ கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ಆತನನ್ನೇ இதுதான் தாழ்மை. ಇದೇ ತಾಳ್ಮೆ ಆಗಿದೆ. உடனே பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் கூப்பிடல. ஓலை அனுப்பி, தூதுவனை அனுப்பி, குதிரையை அனுப்பி, புறாவை தூது அனுப்பி கூப்பிடல.
ತಕ್ಷಣವೇ ಆತನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವ ರಾಜ್ಯಗಳಿಗೆಲ್ಲ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರೆಯಲು ಆತನು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು வாங்கப்பா வாங்கப்பா யுத்தம் வராங்க, இவ்வளவு பேர் எனக்கு சேர்ந்து வராங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கப்பா, இவங்க கூட யுத்தம் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடல. ಬನ್ನಿಯಪ್ಪ ನನ್ನ ಜೊತೆ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಅನೇಕರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸೇರಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಕರೆಯಲಿಲ್ಲ. யோசபாத் ஒன்று செய்தாரு, ಯೆಹೋಷಾಫಾಟನು ಒಂದು ಮಾಡಿದನು, தன்னை தாழ்த்தி ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார். ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ಆತನನ್ನು கரங்களை தட்ட மாட்டீங்களா? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಲ್ಲಿ ಆತನು ವಿನಮ್ರನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அதே தான் நானும் நீங்களும் செய்யணும். ಇವತ್ತು ನೀವು ನಾನು ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಮಾಡಬೇಕು. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் நம்ம அடைய முடியாததை இன்னும் அடையாம இருக்கிறோம். எதுக்கு? ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಇನ್ನು ನಾವು ಪಡೆದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಯಾಕೆ? இன்னும் பெற வேண்டிய விடுதலையை பெறாமல் இருக்கிறோம். ஏன்? ಇನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಬಿಡುಗಡೆ ನಾವು ಹೊಂದದೇ ಇದ್ದೇವೆ. இன்னும் ಯಾಕೆ? சேர வேண்டிய இடத்திற்கு சேராமல் இருக்கிறோம். ஏன்? ಇನ್ನು ನಾವು ಸೇರಬೇಕಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಸೇರದೇ ಇದ್ದೇವೆ. இன்னும் இந்த ಯಾಕೆ? உலகத்தில் நான் வெற்றி அடைய வேண்டிய இடத்துல அடையாம இருக்கிறோம். எதுக்கு? ಇನ್ನು ನಾವು ಗೆಲ್ಲುವ ಜಾಗದಲ್ಲಿ ಗೆಲ್ಲದೇ ಇದ್ದೇವೆ. ಯಾಕೆ? ஒண்ணுதான், ಒಂದೇ நானும் நீங்களும் கர்த்தர் பாதத்துல போய் விழல. ನಾನು ನೀವು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಗ್ಗಿಸದೇ ಇರುವ ஏன்னா ಕಾರಣ. நானே பாத்துக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾನೇ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಾನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ரொம்ப ಎಂಬುದಾಗಿ பிஸி லைஃப் இல்ல ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. இது. ಯಾಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಬಿಸಿ ಲೈಫ್ ரொம்ப பிஸி லைஃப்ல அவருடைய பிரசன்னத்தை தேடுறதுக்கு தேட மாட்டிருக்கிறோம். ತುಂಬಾ ಈ ರೀತಿಯಾದ ಬಿಸಿಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಹುಡುಕಲು ನಾವು ಅದ ಮುಂದೆ ಬರುತ್ತೇವೆ. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ಎಷ್ಟೇ ನಾವು ಬಿಸಿ அவர் பிரசன்னத்தை நான் தேடலன்னு சொன்னா ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಹುಡುಕದೇ இருக்கிற ಇದ್ದರೆ இடையிலே தான் இருப்பேன், ಇರುವ ಜಾಗದಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ, இருக்கிற இடத்திலே தான் இருப்பேன். ಇರುವ ಜಾಗದಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ. அதை விட இன்னும் மோசமா தான் போவோம். ಅದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನು நான் ಮೋಸವಾಗಿ உங்களை ಹೋಗುತ್ತೇನೆ. பயமுறுத்தலங்க, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ஆனால் ಭಯಪಡಿಸುತ್ತಿಲ್ಲ. கர்த்தர் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. ದೇವರು ಇಲ್ಲದೆ ನಾನು ಏನು ಮಾಡಲು அது ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யோசபாத் புரிஞ்சிருந்தாரு. ಅದು ಯೋಷಪಾಟನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದನು. இன்னைக்கு நம்ம பிஸின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ತುಂಬಾ ஒரு ಬಿಸಿಯಾಗಿದ್ದೇವೆ. மாசத்துக்கு முன்னாடி கூட பேசுன பிஸிய கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ಒಂದು ತಿಂಗಳ ಹಿಂದೆನೂ ಮಾತಾಡಿದೆ, ಈ பிஸியா இருக்கிறோம், ಕೊಲೆ பிஸியா ಮಾಡಿ இருக்கிறோம், ಅಂತ. ரொம்ப அலுவல, அந்த வேலை இந்த வேலை, அங்க போறேன் இங்க போறேன், எதுக்குமே டைம் இல்ல. எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கே டைம் இல்ல. ಬಿಸಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಬಿಸಿ, ದೇವರಿಗೆ ಕಾರ್ಯ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಸಾಧ್ಯ Kill ಇಲ್ಲ. your ಆ busy. ರೀತಿಯಾದ ಬಿಸಿ உங்க ಆಗಿದೆ. பிஸிய கில் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಬಿಸಿಯನ್ನು ನೀವು ಕೊಲೆ ಮಾಡಿ கொஞ்சமாவது கடவுளை தேடலாம். ದೇವರಿಗೆ ಸ್ವಲ್ಪವಾದ ನಾವು ಹುಡುಕೋಣ. இவருக்கு எதிரா அவ்வளவு பேர் வந்தாலும் ಇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕರು ಬಂದರು, ஒன்னு செஞ்சாரு, ಒಂದನ್ನು ಮಾಡಿದರು. எல்லா சேனையும் திரட்டுப்பான்னு சொல்லல, ಎಲ್ಲ ಸೇನೆಗಳನ್ನು ಕರಿತನ್ನಿ ಅಂತ கூப்பிடுப்பான்னு சொல்லல, ಹೇಳಲಿಲ್ಲ, ಅವರನ್ನು ಕರೀರಿ ಅಂತ இந்த ராஜாவுக்கு ಹೇಳಲಿಲ್ಲ, ஓலை அனுப்புப்பான்னு சொல்லல. ಈ ರಾಜನಿಗೆ ಒಂದು ஒன்று செய்தார், ವಿಷಯವನ್ನು ಕಳಿಸಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டார். ಒಂದು ஹல்லேலூயா. ಕಾರ್ಯ ಮಾಡಿದನು, ಆತನು ದೇವರನ್ನು யூதா ಹುಡುಕಲು ಆತನು ವಿನಮ್ರನಾಗಿದ್ದನು. வெங்கும், யூதா வெங்கும் உபவாசத்தை அறிவித்தான், ஜெபத்தை ಆತನು அறிவித்தான். ಯೂದ ಕುಲ ಎಲ್ಲವರಿಗೂ ಆತನು ಉಪವಾಸದ ಜಪವನ್ನು ಆತನು ಹೇಳಿದನು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, humble before the Lord. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்திடலாங்க. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. இன்னைக்கு மிக முக்கியமான காரியத்தை நாம் செய்ய போகிறோம். ಇವತ್ತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು கற்றுக்கொள்ள ಮಾಡಲಿದ್ದೇವೆ. போகிறோம். ரெண்டு முக்கியமான காரியத்தை ಎರಡು கற்றுக்கொள்ள போகிறோம். ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, accept and admit yourself before the Lord. ಸ್ವೀಕರಿಸಿ ಮತ್ತು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ஏற்றுக்கொள்ளுங்கள் ಸ್ವೀಕರಿಸಿ மற்றும் ஒப்புக்கொள்ளுங்கள். ಮತ್ತು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ. சொல்லாமா, நான் ஏத்துக்கணும், ಹೇಳೋಣ, ನಾವು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು, அப்புறம் ஒப்புக்கொள்ளணும். ಹಾಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. எதை? ಯಾವುದನ್ನು? என்னால எது முடியாது. ನನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ இந்த ಎಂಬುದಾಗಿ. யோசபாத் பாருங்க எவ்வளவு அழகா பேசுறாரு, ಈ ಯೆಹೋಷಾಫಾಟನು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ஜெபிக்கிறார் ನೋಡಿ. பாருங்க, தன்னை தேவ சமூகத்துல எப்படி தாழ்த்துறார் பாருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ತನ್ನನ್ನೇ ಆತನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ತಗ್ಗಿಸುತ್ತಾನೆ 12வது ನೋಡಿ. வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 12ನೇ 20:12. ವಚನ, எங்கள் தேவனே, ನನ್ನ ದೇವರೇ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்துட்டாங்களேப்பா. ಎಲ್ಲ ஒரு செய்தி அனுப்பல, திடீர்னு வந்துட்டாங்களேப்பா. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತಿತ್ತು, ತಕ್ಷಣವೇ ಅವರು ಬಂದರಲ್ಲ. எங்களை நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீங்களா? ನಮ್ಮನ್ನು ನೀವು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲವಾ? அடுத்தது வாசிக்கலாம் சிஸ்டர். இததான் நானும் நீங்களும் சொல்லணும். எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக நிற்க எனக்கு பலன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளணும். ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದಿರುವ ಈ ಕೂಟದ ಮುಂದೆ ನಮಗೆ ಬಲ ಇಲ್ಲ ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம வீக்னஸ் நம்ம ஒத்துக்கணும்.
ನಮ್ಮ ನಾವು என்ன ಬಲಹೀನತೆಯನ್ನು கவனிக்கிறீங்களா? ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நிற்க எனக்கு பலன் இல்ல. சொல்லலாமா இந்த வார்த்தையை? ನಿಲ್ಲಲು ನನಗೆ ಬಲ ಇಲ್ಲ ಅಂತ நிற்க எனக்கு ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. பலன் இல்ல. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நான் நிற்க எனக்கு பலன் இல்லப்பா. ಈ ಕೂಟದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ನಾನು இந்த ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ. உலகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು இந்த ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ. உபத்திரவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ளணும். ಈ ಉಪದ್ರವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಬಗ್ಗೆ நான் ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏற்றுக்கொள்ளணும். ನಾನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. அதெல்லாம் முடியாது. ಅದೆಲ್ಲ ಸಾಧ್ಯ நான் ராஜா, ನಾನು நான் ರಾಜ, யோசபாத் ராஜா, ನಾನು ಯೋಷಪಾತ நான் ರಾಜ, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ நான் எல்லாம் சாதிச்சு முடிச்சிருவேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಸಾಧಿಸುತ್ತೇನೆ. வரட்டும் அவன் ஒரு கை பாத்துறேன். ಬರಲಿ ಅವನು ನಾನು ಒಂದು ಕೈ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்படி சொல்ல இந்த ಆ ರೀತಿ யோசபாத் ராஜா ಹೇಳಲಿಲ್ಲ ಈ ಯೋಷಪಾಟನು. கர்த்தருக்கு முன்னாடி போய் தன்னை தாழ்த்தி விட்டார். ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ತನ್ನನ್ನೇ ತಾನು அப்ப ವಿನಮ್ರನಾಗಿ நானும் நீங்களும் அப்படிதான் சொல்லணும். என் பிரச்சனை மத்தியில, ನಾನು ನೀನು ಆ ರೀತಿ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. என் சோர்வுகள் மத்தியில, ನನ್ನ ಸೋತು ಹೋಗುವ என் பலவீனங்கள் மத்தியில, ಕಾಲಗಳಲ್ಲಿ, என் வியாதியின் மத்தியில, ನನ್ನ ಬಲಹೀನ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನಾನು ವ್ಯಾಧಿಯಾಗಿರುವ என் உபத்திரவத்தின் மத்தியில, ನನ್ನ ஆண்டவரே, ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ என்னால நிற்க எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನಿಂದ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ என்னால ದೇವರೇ. எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. ದೇವರೇ, ನನ್ನಿಂದ ಏನು ಮಾಡಲು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ದೇವರೇ. உபத்திரவங்களை சந்திக்க, இந்த போராட்டங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே ದೇವರೇ, ಈ ಉಪದ್ರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಸಂಧಿಸಲು ನನಗೆ ಬಲ ಇಲ್ಲ ತಂದೆಯೇ என்று சொல்லி அவர் சமூகத்தை நாம் சார்ந்து கொள்ளணும். ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹುಡುಕಿ பாருங்க ಹೋಗಬೇಕು. பாருங்க, ನೋಡಿ, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொள்வதுதான் முதல் பலனா, நம்முடைய பலனா. ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಅದು ದೊಡ್ಡ ಬಲವಾಗಿದೆ. என்னங்க, ಏನರಿ? முதல்ல என் வீக்னஸ் எனக்கு தெரியணும். ಮೊದಲು ನನ್ನ ಬಲಹೀನ ನನಗೆ நான் ಗೊತ್ತಾಗಬೇಕು. பிடிச்ச முயலுக்கு 3 கால். ನಾನು ಹಿಡಿದಿರುವ ಮೊಲಗೆ 3 ಕಾಲೆ. புரியுதா? சாரி, புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? என்னங்க, ಏನ್ರಿ? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். ನಾನು ಹಿಡಿದಿರುವ ಮೊಲಕ್ಕೆ நான் 3 சொன்னதுதான். ಕಾಲೆ. நான் ராஜா, கட்டளையிட்டா ನಾನು ಆಜ್ಞಾಪನೆ அப்படியே ಮಾಡಿದರೆ நடந்துரும். ಆ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. அப்படி செய்யல யோசபாத். ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಯೋಷಪಾಟನು. பயந்து என்ன பண்றாரு தெரியுங்களா? ಭಯಪಟ್ಟು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் சமூகத்திற்கு நேராக போய், ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗಿ, இத வராங்களேப்பா, ಇದು ಬರುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, உங்களுக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்ல. ಇವರು ಬರುತ್ತಿದ್ದಾರಲ್ಲ, ಇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ನನಗೆ ದೇವರೇ ಬಲ ಇಲ್ಲ. நாம் நம்மை உணர்ந்து கொள்ளணும். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. செல்ஃப் ரியலைசிங் பண்ணிக்கணும். ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இல்லனா ரொம்ப கஷ்டம். ಇಲ್ಲಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. நான் முடிச்சிடுறேன், நான் சாதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದರೆ கஷ்டங்க. ತುಂಬಾ ಕಷ್ಟ. ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ಜಪದಲ್ಲಿ ನೋಡಿ. அடுத்தது வாசிக்கலாங்களா? தெரியவில்லை. ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ என்ன அழகான ஜெபம் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ. தெரியலன்னு ஒத்துக்கிறாரு. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದ ಮೊದಲು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அத முதல்ல நான் ஏத்துக்கணும். ಅದನ್ನು ನಾನು ಮೊದಲು ಅದನ್ನು எனக்கு தெரியல என்ற விஷயத்தை தெரியலன்னு தான் சொல்லணும். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ நாங்கள் ಹೇಳಬೇಕು. செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ. யோசபாத் பல அனுபவங்கள் இருந்திருக்கலாம். யோசபாட்டனிಗೆ ಅನೇಕ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಇರಬಹುದು. அவன் அனுபவம் அவனை காப்பாற்றாது என்பது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ಆತನ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಅವನನ್ನು ಕಾಪಾಡಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು பல போர்களை சந்தித்திருக்கலாம். ಅನೇಕ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡಿರಬಹುದು. பல யுத்தத்தை செய்து அவன் வெற்றி அடைந்திருக்கலாம். ಅನೇಕ ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡಿ ಆತನು ಜಯ ஆக ಹೊಂದಿರಬಹುದು. என்னுடைய அனுபவம் என்னை காப்பாற்றாது. ನನ್ನ ಅನುಭವಗಳು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. என்னுடைய வெற்றியும் என்னை காப்பாற்றாது. ನನ್ನ ಜಯವು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப நான் வெற்றி அடைஞ்சேன், அப்ப நான் போர் செஞ்சேன், வெற்றி அடைஞ்சேன். ಆವಾಗ ನಾನು ಜಯ ಹೊಂದಿದ್ದೇನೆ. அந்த ஜெயம் நான் என்ன பண்றேன், அதே போல நான் இப்ப நான் போர் செஞ்சு வெற்றி அடைகிறேன். ಆ ರೀತಿಯ ನಾನು ಇವಾಗ ಜಯ ಹೊಂದುತ್ತೇನೆ. போய் நான் யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போல அவன் ಹೋಗಿ ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೋಗಲಿಲ್ಲ. உங்களுக்கும் எனக்கும் முன்னால எத்தனை போர் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். நானும் நீங்களும் ನಿಮಗೆ ನನಗೆ ಮುಂಬೆದಾಗಿ ಎಷ್ಟೊಂದು ಯುದ್ಧಗಳು ಬರಬಹುದು, சந்தித்திருக்கலாம். ನಾವು ಅದನ್ನು ನಾವು ஆனா அந்த அனுபவம் எல்லாம் ಆ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಎಲ್ಲ எனக்கு வெற்றியை இன்னைக்கு தராது. ಆ ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಇವತ್ತು ಜಯವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. சமூகத்துல என்னை தாழ்த்தி எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ವಿನಮ್ರರಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡದೇ ಇದ್ದರೆ, ಇಲ್ಲವೆಂದರೆ ನಾನೇ பாத்துக்கறேன்ப்பா, ನಾನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் அப்படி செஞ்சேன், இப்ப இப்படி செய்றேன். ನಾನು ಹಾಗೆ ಮಾಡಿದೆ, ನಾನು ಹೀಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இங்க பாருங்க, இத கவனிங்க. ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ, என் அனுபவம் என்னை காக்காது. ನನ್ನ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ನನಗೆ ಕಾಯುವುದಿಲ್ಲ. என்னுடைய வெற்றியும் என்னை காக்காது. ನನ್ನ ಜಯವು ನನ್ನನ್ನು ಕಾಯುವುದಿಲ್ಲ. என்னுடைய தோல்வியும் என்னை காப்பாற்றாதுங்க. ನನ್ನ ಸೋಲ್ವು ನನ್ನನ್ನು ಕಾಯುವುದಿಲ್ಲ. என்ன சொல்ல வரேன், ಏನು ಹೇಳಲು ಬರುತ್ತಿದ್ದೇನೆ, நான் அன்னைக்கு அந்த பிளான் ஏ பண்ணேன்.
ನಾನು ಅವತ್ತು ಯೋಚನೆ அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன், ಮಾಡಿದೆ, அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன். ಅದರಲ್ಲಿ ಸೋತು ಹೋದೆ. அப்ப பிளான் பி பண்ண போறேன். இப்ப பாருங்க, ಇವತ್ತು ನಾನು ಯೋಜನೆ ಬಿ ಅನ್ನು ಮಾಡಲಿದ್ದೆ. பிளான் பி. இப்ப பாருங்க நான் எப்படி ஜெயிக்க போறேன் பாருங்க. ನಾನು ಹೇಗೆ ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ ನೋಡಿ. பிளான் பியும் தோத்துருச்சுனா ಪ್ಲಾನ್ ಬಿ ಸೋಲಿದರೆ பிளான் சி இருக்கு, ಪ್ಲಾನ್ ಸಿ ಇದೆ. ஓ பிளான் சியும் போச்சு. ಓ ಯೋಜನೆ 3 அப்ப ಹೋಯಿತು. போய்கிட்டே இருப்பாரு Z வரைக்கும். ಹಾಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ Z ವರೆಗೂ. அப்படி இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. எனக்கு தெரியலப்பா, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ, ஐ டோன்ட் நோ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ನಾನು ಏನು ಇಲ್ಲ. நான் பல அனுபவங்கள் எனக்கு இருக்கலாம், ನನಗೆ ಅನೇಕ ಅನುಭವಗಳು என் வியாபாரத்துல நான் ஜெயிச்சிருக்கலாம், ನನ್ನ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಾನು என் ಗೆದ್ದಿರಬಹುದು, படிப்புல நான் ஜெயிச்சிருக்கலாம், ನನ್ನ ಓದುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಗೆದ್ದಿರಬಹುದು, என் பிசினஸ்ல மேல வந்திருக்கலாம், ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಮೇಲೆ ஒரு ಬಂದಿರಬಹುದು, பெரிய சாம்ராஜ்யத்தை நான் இப்ப நான் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கலாம். ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ನಾನು ಕಟ್ಟಿರಬಹುದು. ஆனாலும் இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக என்னால் நிக்க முடியலன்றதை ஒத்துக்கணும். ಆದರೆ ಈಗ ನಡೆಯಲಿರುವ Hallelujah. ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಾನು எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல போய் நான் விழுந்துடணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನನ್ನೇ ನಾನು ಬಿದ್ದು ಬಿಡಬೇಕು. எங்க கர்த்தர் சமூகத்துல போய் தாழ்த்தாம வேற எங்கங்க நான் தாழ்த்தணும்? ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ತಗ್ಗಿಸದೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಬೇಕು? அவர்கிட்ட தாழ்த்தாம வேற எங்க தாழ்த்த போறோம்? ಅವರ ಬಳಿ ನಾನು ಹೋಗದೆ ಬೇರೆ ಎಲ್ಲಿ Humble ಹೋಗಬೇಕು? yourself before the Lord. ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. அவர்கிட்ட போயிட்டு நெஞ்சு நிமித்திட்டு நிக்க கூடாது. ಅವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಾವು ನಮ್ಮ சில ಎದೆಯನ್ನು ನಾವು பாருங்க, நம்ம வந்து டைரக்டா சொல்றது இல்ல, ನಾವು ಇವಾಗ ಎಲ್ಲವೂ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ இத ಹೇಳುವುದಿಲ್ಲ. கவனிக்கணும். டைரக்டா நம்ம சொல்றது இல்ல, டைரக்டா நம்ம அவர் எதிர்த்து நிக்கிறது இல்ல. ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾವು ಯಾವತ್ತನ್ನು ಎದ್ದಿ ನಿಂತು அவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார், அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போதும், இந்த இடத்துல ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும் போதும், அல்லது தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போதும், உங்ககிட்ட கர்த்தர் பேசும் போது நீங்க டைரக்டா எதிர்க்க மாட்டீங்க. ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಬೋಧಕರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡಬಹುದು. ಆದರೆ ನೀವು ಹಾಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀವು ಎದ್ದು ನಿಂತು ಆತನನ್ನು ವಿರೋಧಗೊಳ್ಳುವುದು. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, நீங்களும் நானும் எவ்வளவு கேடின்னு அவருக்கு தெரியும். ನೀವು ನಾನು ಎಷ್ಟು ಕೇಡಿಗಳಂತ ದೇವರು மறைமுகமா ಮರೆಮುಖವಾಗಿ உள்ளுக்குள்ள ಒಳಗೆ அப்படியே மெதுவா கேட்டும் கேட்காத மாதிரி போயிடுறது. ಹಾಗೆ ಕೇಳಿದರೂ ಕೇಳದೇ ಇರುವ ಹಾಗೆ ಹೋಗುವುದು. எனக்கு எனக்கு முடியும், ನನಗೆ ಸಾಧ್ಯ, நான் அதை செஞ்சிருவேன், ನಾನು ಅದು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் அதை சாதிச்சிருவேன், ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அன்னைக்கு ஜெயிச்சேன்ல, இன்னைக்கும் ஜெயிச்சிருவேன். ಅವತ್ತು ನಾನು ಜಯ ಹೊಂದಿದೆ ಅಲ್ಲ, ಇವತ್ತು ಜಯ இதுக்கு பேர் தான் பெருமை. ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಅದು ಹೆಮ್ಮೆ. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தாம போறோம்னு அர்த்தம். ದೇವರ ಮುಂದೆ ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ವಿನಮ್ರರಾಗಿಲ್ಲ ಅಂತ. கர்த்தர் சமூகத்துல நான் கீழ்ப்படியாம போகிறேன். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು டைரக்டா சொல்ல மாட்டோம், நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ப்பா. ಆ ರೀತಿ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಿಮಗೆ ನಾನು ಕೀழ்ಪಡಿಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா இன்டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ಆದ್ರೆ ಇಂಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? உள்ளுக்குள்ளே அப்படியே மெதுவா நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு போவோம். ಒಳಗೆ ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ. முதல்ல நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಏನು கர்த்தர் சமூகத்துல என்னை தாழ்த்தணும். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ತಗ್ಗಿಸಬೇಕು. ஏதாவது பிரச்சனை, ಯಾವ್ದಾದ್ರು அன்னைக்கு யாரு ஹெல்ப் பண்ணா? ಅವತ್ತು ಯಾರು ನನಗೆ அடி அவனுக்கு போன், ಅವರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ. ஏதாவது ஒரு வியாதி, ಯಾವ್ದಾದ್ರು ನಿಮಗೆ அன்னைக்கு அந்த டாக்டர் பார்த்தனே, ಅವತ್ತು ಆ ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು முதல்ல அந்த டாக்டருக்கு ஃபோன் அடி, ಮೊದಲನೇ ಆ ಡಾಕ್ಟರ್, முதல்ல அந்த டாக்டருக்கு ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ வாங்கு. ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ನೋಡು. தப்பு இல்ல, ತಪ್ಪಲ್ಲ. ஆனா முதல்ல செய்ய வேண்டியது எது தெரியுமா? ಆದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾಡುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தர் சமூகத்தை சார்ந்து கொள்வதுதான். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ನಾವು ಹುಡುಕುವುದೇ. கர்த்தர் சமூகத்துல என்னை தாழ்த்துவதுதான் முதல்ல. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು நான் முதல்ல வேற செஞ்சிட்டேன்னு சொன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, முதல்ல நான் வேற நபரை சார்ந்து கொண்டேன் என்று சொன்னால், முதல்ல நான் வேற நண்பர்களை சார்ந்து கொண்டேன் என்று சொன்னால், முதல்ல வேற நபர்களை நான் தேடி போனேன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தவில்லை என்று சொல்லி அர்த்தம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನಾನು ಹುಡುಕಿ ಹೋದರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಕರೆ ಮಾಡಿದರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುವಾಗ ನಾನು ಸೋಲನ್ನು ನಾನು ಹೊಂದುವನಾಗಿದ್ದೇನೆ. என் ஞானமும் என்னை காப்பாற்றாது. ನನ್ನ ಜ್ಞಾನವು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. என் புத்தி, என் ஞானம், இந்த விஷயத்துல எனக்கு எல்லாம் தெரியும். ನನ್ನ ಬುದ್ಧಿಯು ನನ್ನ ಜ್ಞಾನವು ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. சாலமன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ಸಾಲಮೋನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஞானி என்று எண்ணாதே. ನೀನು ನಿನ್ನನ್ನು ಜ್ಞಾನಿ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡ. ಯಾರ சொல்றாரு? ಯಾರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன பார்த்து சொல்றாரு? ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம், ನೀನು ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ತಗಬಹುದು, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலாம், ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಬರಬಹುದು, அப்புறம் வேற என்ன இருக்கு? டிஸ்டிங்ஷன் வாங்கலாம், ಡಿಸ್ಟಿಂಕ್ಷನ್ ಮಾಡಬಹುದು. அப்ப கூட ಆ ರೀತಿ ಕೂಡ எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லணும். ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬೇಕು. என்னங்க, ಏನ್ರಿ? எனக்கு ஒண்ணும் தெரியல, ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ, எல்லாம் தெரியும், எல்லாம் ನನಗೆ ಗೊತ್ತು, ನನಗೆ ಗೊತ್ತು. ஓ, நான் எப்படி படிச்சேன் தெரியுமா? கண்ணு ನಾನು முடிச்சு ಯಾವ படிச்சேன், ರೀತಿ அத பண்ணி ಓದಿದೆ படிச்சேன், இத ಗೊತ್ತಾ? பண்ணி படிச்சேன். ನಾನು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಓದಿದ್ದೇನೆ ಗೊತ್ತಾ?
இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತಾಲ ಇರಬಾರದು. என்ன நடந்தாலும், ಏನು ನಡೆದರೂ, ஏதோ ஒரு பிரச்சனை, ಈಗ ಯಾವುದೋ ಒಂದು ஏதோ ಪ್ರಾಬ್ಲಮ್, ஒரு தோல்வி, ಯಾವುದೋ ಒಂದು ಸೋಲು, ஏதோ ஒரு பலவீனம், ಯಾವುದೋ ಒಂದು ಬಲಹೀನತೆ, ஏதோ ஒரு போராட்டம், ಯಾವುದೋ ಒಂದು ಹೋರಾಟ, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ಯಾವುದೋ ಒಂದು ಸಾಲದ ಕಷ್ಟ, பயம் வரும். ಭಯ ಬರುತ್ತದೆ. அந்த பயம் இன்னொருத்தர் தேடி போக வைக்க ಆ கூடாது. ಭಯ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಹುಡುಕಿ அந்த ಹೋಗಬಾರದು. பயம் கர்த்தர் சமூகத்தை தேடி ஓட வர ಆ வைக்கணும். ಭಯ ஹalleluya. ನೀವು ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಬೇಕು. பாட்டு பாடினது போல, ಇವಾಗ ಹಾಡು என் ಹಾಡಿದಾಗೆ, இயேசுவே, ನನ್ನ என் ಯೇಸುವೇ, ராஜனே, ನನ್ನ ರಾಜನೇ, நான் ஏங்குகிறேன் உங்க சமூகத்திற்கு ராஜா. ನಾನು ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ತವಕಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லமா, எனக்கு தெரியலன்றதை ஒத்துக்கணும். ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. யார் அப்படி சொல்றாங்களோ ಯಾರ ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೋ அவங்களெல்லாம் உண்மையிலே ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். ಅವರಿಗೆ ನಿಜವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ விளைஞ்ச பயிறு தலை குனிஞ்சு நிக்கும். ಬೆಳೆದ ಪೈರು ಅದು ತಲೆ ತಗ್ಗಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. புரிய வைக்கிட்டா? நீங்க நாத்து நடுறீங்க, ನೀವು அரிசி அதான் நெல் நடுறீங்க, ನೀವು ಭತ್ತ ಬಿತ್ತುತ್ತೀರಾ, அது நல்லா வளருது, ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. அதுல எந்த ஒரு பயிர் இல்லாத போது இப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கும். ಅದು ಏನೋ ಅದರಲ್ಲಿ ಮೊಳಕೆ ಬರದೇ ಇರುವಾಗ ಅದು ತನ್ನ ಎದೆಯನ್ನು ಎತ್ತಿ ನಿಂತುಕೊಂಡಿರುತ್ತೆ. பார்ப்பதற்கு பச்சை பசேல்னு இருக்கும், ಅದು ನೋಡಕ್ಕೆ ಹಸಿರಾಗಿರುತ್ತದೆ, ஆனா நிமித்திக்கிட்டு இருக்கும். எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅದು ನಿಂತಿರುತ್ತದೆ. பக்கத்துல போனா ஒண்ணுமே இருக்காது. ಆದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋದರೆ ಏನು வெறும் ಇರುವುದಿಲ್ಲ, புல்லு மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். ಬರೀ ಒಂದು ಹುಲ್ಲು ಮಾತ್ರ ಅದು ಬಂದಿರುತ್ತೆ. ஆனா அந்த புல்லுக்குள்ளாக விதைகள் வந்த பிறகு, அரிசி அந்த நெல் எல்லாம் வந்த பிறகு எப்படி தெரியுமா இருக்கும்? ಇದರಲ್ಲಿ ಭತ್ತ ಬಂದಿದ ನಂತರ ಹೇಗಿರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? இப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறது இப்படி இறங்கிடும். ನಿಂತಿರುವುದು ಅದು ಅದನ್ನ ತಗ್ಗಿಸುತ್ತದೆ. விளைஞ்ச பயிறு ಅವು தலை தாழ்த்திக்கிட்டு நிற்கும். ಬೆಳೆದ ಪೈರು ಅದು ತಗ್ಗಿಸಿರುತ್ತದೆ. ஆமா, எல்லாம் தெரியும், ಎಲ್ಲ ಗೊತ್ತು, ಎಲ್ಲ ಗೊತ್ತು. யோசபாத் ராஜாங்க எத்தனை அனுபவம் இருந்திருக்குங்க. யோசபாட்டನಿಗೆ ಎಷ್ಟು ಅನುಭವ ಇರುತ್ತದೆ. கர்த்தர் சமூகத்துக்கு போன உடனே என்ன பேசுறாரு? ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, ನನಗೆ ನಿಲ್ಲಲು ಬಲ ಇಲ್ಲ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியலப்பா, ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. அனுபவம் நிறைய இருக்கு, ಅನುಭವಗಳು ಅನೇಕ ಉಂಟು, வெற்றி நிறைய இருக்கு, ಜಯವು ಅನೇಕ ಉಂಟು, தோல்விகள் நிறைய இருக்கு, ಸೋಲು ಅನೇಕ ಉಂಟು. அவன் அப்படி கத்தியை வீசினா, நான் இப்படி கேடகத்தை வீசுவேன், தெரியும், எல்லாம் தெரியும். ಆ ರೀತಿ ಚಾಕುವನ್ನು ಬೀಸಿದರೆ ನಾನು ಈ ರೀತಿ ಬೀಸುತ್ತೇನೆ ಅಂತ. அப்படி வாளை எடுத்துக்கிட்டு வந்து இப்படி அடிச்சா, நான் இப்படி கேடகத்தை வச்சு மறைக்க தெரியும். ಅವನು ಕತ್ತಿಯನ್ನು ಬೀಸಿದರೆ ನನ್ನ ಕೇಡಗವನ್ನು ಇಟ್ಟು ನಾನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நல்ல வில்வித்தைக்காரனா இருக்கலாம், தெரியும் தான். ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಲ್ಲುಬಾಣ ಬಿಡಲು ಬರುತ್ತದೆ ಎಂದುಕೊಂಡಿದ್ದರು. நல்ல கத்தியை வீசுவேன், தெரியும் தான். ಚೆನ್ನಾಗಿ ಚಾಕುವನ್ನು ಬೀಸಬಹುದು. சேனை போர் செஞ்சதுல, யுத்தம் செய்யறதுல அனுபவம் இருக்கு, தெரியும் தான். ಯುದ್ಧ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ. ஆனாலும் கர்த்தர் சமூகத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னா, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬಂದರೆ அதெல்லாம் என்ன காப்பாத்தாது, அதெல்லாம் ನನ್ನನ್ನು ಕಾಯೋದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் நிற்கும், ಕುದುರೆಗಳು ಯುದ್ಧಕ್ಕೆ ಆಯತ್ತವಾಗಿ ಇರುತ್ತವೆ, ಜಯವು ಕರ್ತರಾல் ಮಾತ್ರವೇ ಆದರೆ வரும். ಜಯವು ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಬರುವುದು. ஹalleluya, ஹalleluya. அதனால நிமிர்ந்துகிட்டே தெரியும் சொல்லக்கூடாது. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಎತ್ತಿಕೊಂಡು ನಾವು ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಬಾರದು. சமூகத்துல போய் humble yourself before ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿ, ராஜாவா இருக்கலாம், ಇಲ್ಲಿ ನೀವು ರಾಜವಾಗಿರಬಹುದು, மேனேஜரா இருக்கலாம், ನೀವು ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿರಬಹುದು, பெரிய ஆளா ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கலாம், இன்னைக்கு இந்த உலகத்துல ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನೀವು ಇರಬಹುದು. யாரனா இருங்க, ಯಾರಾಗಿರಿ, எவ்வளவுனா படிங்க, ಎಷ್ಟನ ಓದಿ, அப்பா சமூகத்துல போய்ட்டா மாத்திரம், ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋದರೆ நான் ஒண்ணும் இல்ல, ನಾನೇನು ಇಲ್ಲ, உங்க கிருபை இல்லனா, தயவு இல்லனா நான் எதுவுமே இல்ல, ನಿನ್ನ ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, ನಿನ್ನ ದಯವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಏನು ಇಲ್ಲ. அப்படி நான் தாழ்த்தணும். ಆ ರೀತಿ ನನ್ನನ್ನು கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க, ಕೊನೆಯದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ அழகா கடைசியா அந்த வார்த்தையை முடிக்கிறாரு. ಕೊನೆಯದಾಗಿ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. கரங்களை தட்டலாமா? ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಲೇ ಇದೆ. எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே, ನನಗೆ ಬಲವಿಲ್ಲ ತಂದೆ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவரே, ನಮಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವರೇ, என் கண்கள் வேற யாரையும் நோக்கி இல்ல ஆண்டவரே, ನಮ್ಮ ಕಣ್ಗಳು ಬೇರೆ ಯಾರನ್ನು ನೋಡಿ ಇಲ್ಲ, என் நண்பர்களை நோக்கி இல்ல ஆண்டவரே, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅನ್ನು ನೋಡಿ ಇಲ್ಲ, என் சேனையை நோக்கி இல்ல ஆண்டவரே, ನನ್ನ ಸೇನೆಯನ್ನು ನೋಡಿ ಇಲ್ಲ, என் குதிரைகளை நோக்கி இல்ல, என் ரதங்களை நோக்கி இல்ல ஆண்டவரே, ಕುದುರೆಗಳನ್ನು ನನ್ನ ರಥ
ರಥಗಳನ್ನು ನೋಡಿ ಅಲ್ಲ, அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ಅವರೆಲ್ಲ ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರಲಿ. இல்ல அந்த அம்மோன் புத்திரர்கள் மோவாப் புத்திரர்களை நோக்கி கூட இல்ல ஆண்டவரே, ಆಮೋನ್ ಪುತ್ರರು ನೋಬಾ ಪುತ್ರರುಗಳಲ್ಲ, என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ನನ್ನ ஹalleluya. ಕಣ್ಣು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಲಿದೆ, வேற எதுவும் வேண்டாங்க. ಬೇರೆ ಏನು ಬೇಡ. humble yourself before the ನಿಮ್ಮನ್ನೇ Lord. ನೀವು ವಿನಮ್ರರಾಗಿರಿ. என்னங்க, ಏನಿರಿ, accept and admit yourself before the Lord. ನೀವು அக்செப்ட் பண்ணிக்கங்க. எனக்கு தெரியலன்றத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ, ನಿಮ್ಮನ್ನೇ Admit ನೀವು ஆயிடுங்க. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ. உங்க பாதத்தை விட்டு வேற எங்க விழுந்துற போறோம்? தேவ- விழுந்துடணும். ದೇವರೇ, ನಿಮ್ಮ ಪಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಎಲ್ಲೋ அப்பா ಹೋಗುತ್ತೇವೆ. கிட்ட போய் சரண் அடைஞ்சிடணும். ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಶರಣಾಗಬೇಕು. கர்த்தர்கிட்ட தானே போய் விழுறோம், ದೇವರ ಬಳಿ ಅಲ್ವಾ ಹೋಗುತ್ತೇವೆ, வேற யார்கிட்ட விழுறோம்? ಬೇರೆ ಯಾರ ಬಳಿ ஆண்டவர் ಹೋಗುತ್ತೇವೆ? சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம சுதந்தரிக்கணும்னு சொன்னா சிறு பிள்ளைகளை போல ஆயிடணும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಚಿಕ್ಕ ஹalleluya. ಮಕ್ಕಳಾಗಿ ಪಡಬೇಕು. அப்ப சமூகத்துக்கு வரும்போது ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ குழந்தையா மாறிடணும். ಮಗುವಾಗಿ அவர் ಮಾರ್ಪಡಬೇಕು. சொல்றாரு, குழந்தைகளை போல நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டீர்கள். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು Hallelujah. ಹಾಗೆ ನೀವು ಮಾರ್ಪಡದೆ ನನ್ನನ್ನು அங்க வந்து எல்லாம் ಮಗುವಾಗಿ தெரியும். ಮಾರ್ಪಡದೆ ಇದ್ದರೆ எல்லாம் ನನ್ನನ್ನು ನೀವು தெரியும் ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அப்படின்னு- எல்லாம் தெரியும் அப்படின்னு நிக்க கூடாது. ಎಲ್ಲ ಗೊತ್ತು ಅಂತ சொல்லமா ತಿಳಿದುಕೊಂಡಿರಬಾರದು. accept and admit yourself. ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ ಮತ್ತು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ acknowledge ಅಂಗೀಕರಿಸಿ and admire him. ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳಿ. acknowledge பண்ணலாம், ಅಂಗೀಕರಿಸಿ அதுக்கப்புறம் அட்மையர் பண்ணலாம். ಮತ್ತೆ ನೀವು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳಿ. அங்கீகரித்து அவரை பாராட்டுங்க, அவரை அட்மையர் பண்ணுங்க. அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்யுங்கள். ಅಂಗೀಕರಿಸಿ ಆತನನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳಿ, ಆತನು ಎಷ್ಟು அவர் ಅದ್ಭುತವಾದವನು எவ்வளவு ಎಂಬುದಾಗಿ, மகத்துவம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ಆತನು ಎಷ್ಟೊಂದು ಮಹತ್ವ ಉಳ್ಳವನೆಂದು ரொம்ப ಅರಿತುಕೊಳ್ಳಿ. இன்ட்ரெஸ்டிங் பாருங்க, ತುಂಬಾ ಅದು ಸುಂದರವಾಗಿದೆ ನೋಡಿ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಚನವನ್ನು அவர் ಓದೋಣ. ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ನನ್ನ ಪಿತನ ದೇವರಾಗಿರುವ ದೇವರೇ, ಪಿತೃಗಳ ದೇವರಾಗಿರುವ என்னங்க ದೇವರೇ, அவர் என்ன ஞாபகப்படுத்துறார் பாருங்க. ಏನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡುತ್ತಾರೆ, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ನನ್ನ ಪಿತೃಗಳಿನ ದೇವರೇ, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರು ನೀವರಲ್ಲವಾ எப்ப ದೇವರು? சொல்றாரு இந்த வார்த்தைய? ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ? எப்ப சொல்றாருங்க இந்த வார்த்தைய? ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் என்று சொல்லும்போது எப்ப சொல்றாரு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ನೀವಲ್ಲವಾ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ? ஒரு பக்கம் யுத்தம் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ಅವರು மூணு பக்கமும் யுத்தம் செய்ய வந்துகிட்டு இருக்காங்க. ಮೂರು ಜಾಗದಿಂದಲೂ ಯುದ್ಧ ಮಾಡಲು அவனை ಬರ್ತಿದ್ದಾರೆ. சுற்றிலும் வளைச்சு நிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ಅವರ ಸುತ್ತಿಲೂ ಅವರು அப்ப சொல்றாரு, ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்ப ಆವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்ப நீங்க நானும் இருந்தா என்ன சொல்வோம்? ಅವಾಗ ನೀವಾಗಿದ್ದರು நீரல்லவோ தேவன் சொல்ல மாட்டோம், ನೀವಲ್ಲವೋ ದೇವರಂತ நீ எல்லாம் தேவனான்னு சொல்லுவோம். ನೀನಲ್ಲ ದೇವರ ಅಂತ ಕೇಳುತ್ತೇವೆ. அப்படிதானே என் மைண்ட் போவோம். ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ ಹೋಗೋದು? இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, உங்களுக்கு கடவுளே கண்ணு தெரியலையா? நீ எல்லாம் ஒரு தேவனா? ಇಷ್ಟು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಬಂದಿದೆ, ನಿನಗೆ ಕಣ್ಣು ಕಾಣಿಸ್ತಿಲ್ವಾ? ನೀನಲ್ಲ ಒಂದು வாயை ದೇವರ? திறந்து சொல்லிருக்க மாட்டோம், ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು சில ಹೇಳುವುದಿಲ್ಲ. டைம் வாயை திறந்தும் சொல்லிருக்கிறோம். ಕೆಲವು ಸಾರಿ ನಾವು ಹೇಳಿದ್ದೇವೆ, உள்ளுக்குள்ள எவ்வளவு பேசியிருப்போம் கடவுள். ಒಳಗೆ ಒಳಗೆ ಎಷ್ಟು ಮಾತನಾಡಿರುತ್ತೇವೆ. நீரல்லவோ தேவன் சொல்ல, நீ எல்லாம் தேவனா? ನೀವಲ್ಲವ இவ்வளவு ದೇವರು ಅಂತ, உங்களை நம்பி ನೀವೇ வந்தேனே. ದೇವರು ಅಂತ ಹೇಳುತ್ತೀರಾ? உங்களை மாத்திரம் தான் நம்பி வந்தேன், ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ನಂಬಿ உங்களை ಬಂದೆ, கடவுளா ஏத்துக்கிட்டேனே. ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ದೇವರಾಗಿ இங்க ಸ್ವೀಕರಿಸಿದೆ. பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்க. ನೋಡಿ, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಷ್ಟದಲ್ಲಿ நீங்கெல்லாம் ನನ್ನನ್ನು கடவுளா? ನೀವು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? நீங்கெல்லாம் கடவுளா? ನೀವೆಲ್ಲ ದೇವರಾ? இந்த யோசபாத் எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. ಇಲ್ಲಿ ಯೋಷಪಾಟನು ಯಾರು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ನೋಡಿ. நீர் அல்லவோ தேவன், ನೀವಲ್ಲವಾ ದೇವರು? நீர் அல்லவோ தேவன், ನೀವೇ ಅಲ್ಲವಾ ದೇವರು? எங்கள் பிதாக்களுக்கு வெற்றியை கொடுத்தவர் நீர் அல்லவோ தேவன். ನಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ நினைச்சு ಜಯವನ್ನು பார்க்கறாரு. ಕೊಟ್ಟವರು ನೀವಲ್ಲವಾ ದೇವರು? ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்கு எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறாரு. ಅಬ್ರಹಾಮನು ಈಸಾಕನು ಯಾಕೋಬನನ್ನು ಕುರಿತು முன்னாடி இருக்கிற எல்லா தந்தைகளையும் பிதாக்களையும் நினைச்சு பார்க்கறாரு. ಮುಂದೆ ಇದ್ದ ಪಿತೃಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. நினைச்சு பார்த்து என்ன சொல்றாரு? ಎಲ್ಲನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்களை எல்லாம் நடத்தினீரே, ಅವರೆಲ್ಲ ನೀವು ನಡೆಸಿದರಲ್ಲ, நீரல்லவோ தேவன், ನೀವಲ್ಲವಾ ದೇವರು? இது உமக்கு ಲೇಸಾன காரியம். ಇದು ஹalleluya, இது உமக்கு லேசான காரியம். ಇದು ನಿಮಗೆ ಲಘುವಾದ ಕಾರ್ಯ. இந்த எண்ணம் தான் எனக்கு உங்களுக்கும் வரணும். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆ ನಿಮಗೆ ನನಗೆ ಬರಬೇಕು. எல்லாம் நல்லா இருக்கும்போது, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ எப்படி பாட்டு பாடுவோம்? ಯಾವ ರೀತಿ ಹಾಡುತ್ತೇವೆ? உமக்கொப்பானவர் யார்? ನಿಮಗೆ ಹೋಲಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವವರು ಯಾರು?
உமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது உமಕೊಪ್ಪಾನவர் ಎಲ್ಲ யார்? ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ನಿಮಗೆ ಹೋಲಿಸಲ್ಪಡುವವರು ಯಾರು? வானத்திலும் பரலோகದಲ್ಲಿಯೂ பூமிಯಲ್ಲೂ உமಕೊಪ್ಪಾನவர் யார்? ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸುವ அப்பெல்லாம் பேங்க்ல பேலன்ஸ் நிறைய இருக்கும். ಆವಾಗೆಲ್ಲ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರುತ್ತದೆ. அப்பெல்லாம் கையில நல்ல காசு ஓடிட்டு ಆವಾಗೆಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಕಾಸಿರುತ್ತದೆ. அப்பெல்லாம் எல்லாம் வெற்றியா இருப்போம். ಆವಾಗ ಎಲ್ಲ ಜಯವಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. இந்த யோசபாத்துக்கு வந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ಈ ಯೋಷಪಾಟನಿಗೆ ಬಂದ ರೀತಿಯಾದ ಕಷ್ಟ ಬಂದರೆ நீ எல்லாம் ஒரு தேவனா ನೀನಲ್ಲ ಒಂದು ದೇವರಾ அப்படி நம்ம தான் சொல்றோம். ಆ ರೀತಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா இந்த ராஜா பாருங்க, ಆದ್ರೆ ಈ ರಾಜನು ನೋಡಿ, நீரல்லவோ தேவன், ನೀವೇ ದೇವರಲ್ಲವಾ? இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு வேணும். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆ இந்த ನಿಮಗೆ நல்லா இருக்கும்போது பாட்டு பாடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಆಡುವುದು ಆಡಲ್ಲ. பலவீனத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தரை வந்து உமக்கொப்பானவர் யார்? ಬಲಹೀನದಲ್ಲೂ ஹல்லேலூயா. ಕಷ್ಟದ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಮುಗಿಯದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನೀವು ಹುಡುಕುವಾಗಲೇ ಅದೇ ದೇವರ ಉಮಕ್ಕೆ ಆ ಸಮಮಾನವ- ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಾಗ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಮಾಡುವಾಗ ಅದು உமக்கு ನಿಮಗೆ சமமானவர் ಬಲ யார் ನಿಮಗೆ ಸಮಾನರು ಯಾರು அப்படின்னு சொல்லி பாடணும். ಆ ರೀತಿ ಹೇಳಬೇಕು. நீர் அல்லவோ தேவன். ನೀನೇ ಅಲ್ಲವಾ இங்கதான் ದೇವರು? இருக்கிறீங்களா? அடுத்தது சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் என் மேல கோவமா இருக்கிறீங்க போல. ಅನೇಕರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪವಾಗಿದ್ದೀರಿ. அம்மா ஏன்னா உள்ளுக்குள்ள இடத்துல வெளியே வருது இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ಒಳಗಿರುವುದೆಲ್ಲ ಈಚೆ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ போன ಮಾಡಿ வாரம் ನೋಡಿ. நான் உட்காந்து ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு ஜெபம் பண்ணல, மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ಹೋದ ವಾರ ಯಾವುದೋ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾನು ಅನ್ನಿಕೊಂಡಿದ್ದೆ, சும்மா அப்படியே ಸಿಗಲಿಲ್ಲವೇ ಎಂದ. அதை நான் ஜெபம் பண்ணணும் யோசிக்கணும்னு நினைக்காமலே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன என்ன ನಾನು ಅದನ್ನು நடந்துட்டு இருக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆ. திடீர்னு ஒரு 2 நாள்ல அது நடந்துடுச்சு. ಅದು 2 ದಿನದಲ್ಲೇ ಅದು ನಡೆಯಿತು. அவர் ಆண்டவரை பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ಅದು 2 ದಿನದಲ್ಲೇ ಅದು ನಡೆಯಿತು. ಆ ದೇವರನ್ನು ನೆನೆಸಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಯಿತು. நான் ஜெபம் பண்ணல, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, அவர்கிட்ட கேட்கல, ನಾನು ಅವರ ಬಳಿ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா அவர் பாருங்க உள்ளத்தை பார்த்து ಅವರು ನೋಡಿ ನನ್ನ ಒಳಗಡೆ ಇರೋ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ, என் பிள்ளைக்கு ஓ இதுல வருத்தப்பட்டு இருக்கிறான் போல, ಓ ಇದರಲ್ಲಿ ಅವನು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ, இதுல கொஞ்சம் அவன் 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 ஏதோ ஏங்கிக்கிட்டு இருக்கிறான் போல, ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆ, சரி இதை கொடுத்துடலாம், ಇದನ್ನು ಕೊಡೋಣ, கொடுத்துட்டாரு. ಕೊಟ್ಟರು. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನೋಡಿ. அப்ப இதையே அவர் செய்யும்போது, ಹಾಗಾದ್ರೆ ಇದನ್ನೇ ಅವರು ಮಾಡುವಾಗ, நான் கேட்காததையே அவர் ನಾನು கொடுக்கும்போது, ಕೇಳದೇ ಇರುವನ್ನೇ ಕೊಡುವಾಗ, உள்ளுக்குள்ள ஏதோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அது எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கே, சரி இதை கொடுத்துடலாம் என் பிள்ளைக்குன்னு கொடுக்கும்போது, ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ನನ್ನನ್ನು ಕಷ್ಟಗೊಳಿಸುತ್ತಿದೆ ಎಂಬುದನ್ನು ಅರಿತುಕೊಂಡು ಆತನು ಕೊಟ್ಟರೆ, கர்த்தர் சமூகத்துல நான் வந்து என்னை தாழ்த்தி அவர்கிட்ட போய் ஆண்டவரே ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿ ನನ್ನ ದೇವರೇ ಅನ್ಬೋದಾಗಿ ನಾನು ಕರೆದಾಗ ಇಷ್ಟು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳಿದೆ இவைகள் மத்தியில நான் உங்களை தேவன் என்று அக்னாலேஜ் பண்றேன். ಇದನ್ನ ಈ ನಡುವಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಾನು உண்மையே ಹೇಳುತ್ತೇನೆ. நான் அட்மையர் பண்ணி உங்களையே புகழ்ந்து பாடுற ஆண்டவரே, ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುತ್ತೇನೆ அப்படி ದೇವರೇ. செய்யும்போது எனக்கு எதையும் செய்யாம போயிடுவாரா? ಆ ರೀತಿ ನಾನು ಮಾಡುವಾಗ ನನಗೇನು ஹல்லேலூயா. ಹೋಗುವರಾ? செய்யாம போயிடுவாரா? ಮಾಡುದೇ ಹೋಗುವರಾ? நம்ம எப்படி சொல்லணும்? அவரை பார்த்து கவலை இல்லையா, நீங்களா கடவுளா ನಾವು ಅವರನ್ನು ನೋಡಿ ನಿನಗೆ ಕಷ್ಟವು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲವಾ, எல்லாத்தையும் பார்த்துட்டு ನೀನಾ ದೇವರು ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲವಾ, எவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனையில போய்கிட்டு ಎಷ್ಟು இருக்கிறேன், ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, ಎಷ್ಟು ಸಾಲವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದೇನೆ, அப்படி கேட்காம ಆ ರೀತಿ ಕೇಳದೆ நீர் அல்லவோ தேவன். ನೀನಲ್ಲವಾ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து என்ன பேசுறாரு? ஜெபம் பண்றாரு. ನಂತರ ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ? யாராவது வாசிக்கிறீங்களா? நீர் அல்லவோ தேவன். இந்த தேவரீர் ஜாதிகளுடைய ರಾಜ್ಯங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீர்தானே சொல்லி பாடுறாரு. ದೇವರು ನೀವು ಎಲ್ಲಾ ಜಾತಿಗಳ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳ್ವಿಕೆ அவர்தான் ரூலர், அவர்தான் ரூலர் என்பதை அவர் சொல்றாரு பாருங்க. ದೇವರೇ ನೀವು ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳನ್ನು ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು ನೀರಲ್ಲವಾ? நீர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை அவர் உறுதிப்படுத்துறார் அந்த நேரத்துல. ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರು ನೀರಲ್ಲವಾ ಅಂತ அடுத்து என்ன ஜெபம் பண்றாரு? அவர் இந்த பூமியின் ஆதாரமும் அடித்தளமும் ஆவார். ಅವರು ಈ ಭೂಮಿಯ ಎಲ್ಲ ஆதாரம், சோர்ஸ், ಆತನೇ ಸೋರ್ಸ್ ಆಗಿದ್ದಾನೆ. அடித்தளம், ஃபவுண்டேஷன் அவர்தான். ಆತನೇ ஃபவுண்டேஷன் ಆಗಿದ್ದಾನೆ. ஃபவுண்டேஷன் அவர்தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை சொல்றாரு பாருங்க. ಆತನೇ ಫೌಂಡೇಶನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஒரு பாடலின் வரி இப்படியா சொல்லுது,
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வர்ஷிப் லீடருடைய பாடல் வரி இப்படி சொல்லுது பாருங்க. Who holds the heavens in his hands? வானங்களை தம்முடைய கைகளில் ஏந்தியவர் யார்? சொல்ல மாட்டீங்களா? வானங்களை தம்முடைய கைகளில் ஏந்தியவர் ಯಾರ್? ಪರಲೋಕವನ್ನು ತನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಪರಲೋಕವನ್ನಲ್ಲ, ವಾನங்களை ಸ್ಕೈ ಆಕಾಶವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವವರು ಯಾರು? ಕೈಯಲ್ಲಿ ಏಂದಿக்கிட்டு இருக்கிறது ಯಾರು? ಕೈಯಲ್ಲಿ ಹೊತ್ತಿರುವುದು ಯಾರು? Who made the stars by the word of his power? ಯಾರು இந்த நட்சத்திரத்தை வார்த்தையினால் ಉಂಟು பண்ணினது? ಯಾರು ಈ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಮಾತಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದನು? ಯಾರು ಮನಿதனுக்குள்ளாக ஆவியை வைத்தது? ಯಾರು ಮನುಷ್ಯರ ಒಳಗೆ ಆತ್ಮವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದದು? ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ, ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, இந்த கர்த்தர் தான். ஹalleluya. ஆக இந்த கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? நீங்க தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்ளணும். ಹಾಗಾದರೆ ನೀವು ಎಲ್ಲರೂ ಹೇಳುವ ಹಾಗೆ ನೀವೆಲ್ಲವಾ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ அவருடைய பராக்கிரமத்தை அவருடைய வல்லமை நம்ம பாடணும். ಆತನ ವೇದಂ சொல்லுகிறது, ಆತನನ್ನು ಹಾಡಬೇಕು. யோபு சொல்றாரு, யோபನು ಹೇಳುತ್ತಾನೆ, இருதயத்தில் ஞானம் உள்ளவர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் என்று சொல்லி பாடுறாரு, பேசுறாரு, ஜெபம் பண்றாரு. இருதயத்தில் ஞானம் உள்ளவர், ಹೃದಯದಲ್ಲಿ ಜ್ಞಾನವುಳ್ಳವನು, பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ಬಲದಲ್ಲಿ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯು, அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்துகிறவன் யார், வாழ்ந்தவன் யார் என்று சொல்லி பாடுறாரு. ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ கடைசியா ஒரு வார்த்தை யோசபாத் ஜெபம் பண்றாரு பாருங்க. ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ உம்மோடு ಮಾಡ್ತಾನೆ. நிற்க, உம்மோடு ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ನಿಲ್ಲಲು, கரங்களை தட்டலாமா? உம்மோடு ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாதுப்பா. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಎದ್ದು அவருடைய பிரசன்னத்திற்கு எதிராக ஒரு நபர் நிற்க முடியுமா? ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಮುಂಬೆದಾಗಿ அது அந்த நேரத்துல நம்ம யோசிச்சு பாடணும். ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அந்த நேரத்தில் சொல்லணும். ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ಏನಿಲ್ಲ அந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. உம்முடைய பிரசன்னத்துக்கு ஒரு நபர் நிக்க முடியாது, ஒரு நாடு நிக்க முடியாது, ஒரு கவர்மெண்ட் நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லணும். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಒಂದು ಜನಾಂಗ ಆಗಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ಒಂದು ಸಭೆಯಾಗಲಿ ಯಾವ ಕಾರ್ಯವು ನಿಲ್ಲಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಂತಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு பராக்கிரமம் செய்கிறவர். ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಆಗಿದ್ದಾರೆ. சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்றாரு. ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, ஹல்லேலூயா. ಬಲದಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. கர்த்தர் சமூகத்துல நாம் போய் தாழ்த்திட்டு அவரை உயர்த்தி அவரை அட்மையர் பண்ணி நீங்கள் இப்பவும் என் தேவனா இருக்கிறேன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணி நம்ம அவரை ஆராதிக்கணும். ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರೇ ನೀವು ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ವಿನಮ್ರರಾಗಿ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಆತನನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. அவரை போய் நம்ம அந்த நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் போய் அவரை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அவர் நல்லவரா கெட்டவரா கண்ணு இல்லையா காது இல்லையான்னு கேட்டு உட்காந்துருக்கூடாது. ಕಷ್ಟಗಳ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಿವಿ ಇಲ್ಲವಾ ಬಾಯಿ ಇಲ್ಲವಾ ಮೂಗಿಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನಿಸುವರಾಗಿರಬಾರದು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. யாராவது யுத்தங்கள் வரும்போது ಯಾರಾவது ಯುದ್ಧ ಬರುವಾಗ பாட்டு பாடுவாங்களா? ಹಾಡಾಡುತ್ತಾರಾ? ಲಿಟ್ರಲಾ ಯುದ್ಧಂ வருது, போர் வருது, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಯುದ್ಧ ಬರುತ್ತಿದೆ, பாட்டு பாடுவாங்களா? ಹಾಡಾಡುತ್ತಾರಾ? பாட்டு பாடுறவங்களை நிக்க வைக்குவாங்களா? ಹಾಡು ಆಡೋರನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರಾ? ஆனா யோசபாத் செஞ்சாரு. ಆದ್ರೆ ಯೋಷಪಾಟನು ಮಾಡಿದನು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? யோசபாத் கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தின போது, ಯೋಷಪಾಟನು ತನ್ನನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ಆತನು ವಿನಮ್ರರಾಗಿರುವಾಗ யுத்தத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ಯುದ್ಧವನ್ನು ದೇವರು ಸ್ವೀಕರಿಸಿದರು. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? யுத்தம் என்னுடையது, ಯುದ್ಧವು ನನ್ನ, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். ಯುದ್ಧವು ನನ್ನದು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡರು. வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿ. என்னங்க 21வது வசனத்துல பாருங்க, 21ನೇ ವಾಕ್ಯ நீங்க வாசிங்க கன்னடத்துல. 20வது வசனத்திலிருந்து வாசிங்க, கவனிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. 20வது வசனத்திலிருந்து. ಅವರು சரி, நான் வாசிக்கிறேன், விடுங்க, நான் வாசிக்கிறேன், தமிழ்ல வாசிக்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போய்
போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எப்ப சொல்றாரு? யுத்தம் எனக்கு நேராக நமக்கு நேராக புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை என்ன பண்ணுங்க? நம்புங்கன்னு சொல்லிட்டு, அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், பாருங்க, மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். என்ன சொல்றாரு? தேவரನ್ನು ಸ್ತುತಿಸಿ கர்த்தரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பார்த்தீங்களா விஷயத்தை? யார நிறுத்துறாரு? எப்ப நிறுத்துறாரு? யுத்தம் அவனுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் போது பாட்டு பாடுறவங்களை நிக்க வைக்கிறாருங்க. ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರು ಬರುವಾಗ ಸಂಗೀತಗಾರರನ್ನು ಆತನಿಗೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ನೀವು ಮಾಡುತ್ತೀರಾ? நான் செய்வேனா? ನೀವು இல்ல, ಮಾಡುತ್ತೀರಾ? இப்ப அதை செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்க ஜனங்க? ಈಗ ಆ ರೀತಿ ನಾನು ಮಾಡಿದರೆ ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ದೇವರಿಗೆ ನಾವು ವಿನಮ್ರರಾಗಿ ಇರುವಾಗ, கர்த்தர் சமூகத்துல யோசபாத் தன்னை தாழ்த்தினான். ಕರ್ತರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯೋಷಪಾಟನು ತನ್ನನ್ನು அதுக்கு கிடைச்ச பதில் தெரியுமா உங்களுக்கு? ಅದಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿದ ಉತ್ತರ ಏನು ಗೊತ್ತಾ? 22வது வசனத்தை வாசிங்க. 22ನೇ ವಚನ. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தர், ஹல்லேலூயா, கரங்களை தட்டலாமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தம் யாருடையதாச்சு? ಯುದ್ಧ ಯಾರದು? யுத்தம் கர்த்தருடையதாயிடுச்சுங்க. ದೇವರದಾಯಿತು. நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துனேன்னு சொன்னா, ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮುನ್ಬದಾಗಿ ನಾನು ತಗ್ಗಿಸಿದರೆ யுத்தம் கர்த்தருடையதாக மாறும். ಯುದ್ಧವು ದೇವರಾಗಿ நான் ತಾழ்ತலன்னு சொன்னா ನಾನು ತಗ್ಗಿಸದೆ கடைசி வரைக்கும் நானே தான் போராடிக்கிட்டு இருக்கணும். ಕೊನೆಯವರೆಗೂ ನಾನೇ ಹೋರಾಡುತ್ತೇನೆ. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ ನಾನು? கடைசி வரைக்கும் நான் தான் போராடிட்டு இருக்கணும். ಕೊನೆಯವರೆಗೂ ನಾನೇ ಹೋರಾಡಬೇಕು. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் தான் ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ நானே கத்தியை வீசிக்கிட்டு இருக்கணும். ನಾನೇ ಚಾಕುವನ್ನು ಬೀಸಿ, நானே அந்த கடன் அடைச்சிட்டு இருக்கணும். ನಾನೇ ಆ ಸಾಲವನ್ನು ತೀರಬೇಕು. நானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ನಾನೇ ಎಲ್ಲ ವಿಷಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. மாறாக நான் கர்த்தர் சமூகத்துல போய் ಅದಕ್ಕೆ ಇದಾಗಿ ನಾನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ತಾಳ್ತುம் போது ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುವಾಗ அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, யுத்தம் உங்களுடையதல்ல, ಯುದ್ಧ ನಿಮ್ಮದಲ್ಲ, யுத்தம் உங்களுடையதல்ல, ಯುದ್ಧವು ನಿಮ್ಮದಲ್ಲ, யுத்தம் தேவனுடையது. ஹல்லேலூயா. 15வது வசனத்துல சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. ಯುದ್ಧವು ದೇವರದು. இந்த எண்ணம் தான் எனக்கு உங்களுக்கு வேணும். ಈ ಕಾರ್ಯವೇ ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕು. அப்ப சொல்லமா அட்மிட். ಹಾಗಾದ್ರೆ ಹೇಳೋಣ, அட்மிட் ஆயிடுங்க. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿ, அக்செப்ட் பண்ணிட்டு அட்மிட் ஆயிடுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ತಗ್ಗಿಸಿ. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி இப்படி நெஞ்ச நிமித்திட்டு நிக்க கூடாது. ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಹೆದೆಯನ್ನು ನೀವು ತೋರಿಯುವರಾಗಿರಬೇಕು. நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரೇ, ನಿಲ್ಲಲು ನನಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நிற்க முடியல, எனக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவரே, ನಿಲ್ಲಲಿಕ್ಕೆ ನನಗೇನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ನನ್ನ ಕಣ್ಗಳು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತಿದೆ. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ಆ ರೀತಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அக்னாலேஜ் பண்ணணும். அந்த நேரத்துல அக்னாலேஜ் பண்ணணும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು பிரச்சனை நேரத்துல பாடணும், புயலின் நேரத்துல பாடணும். ನಾವು புயலின் நேரத்துல ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಡಬೇಕು. ಬಿರುಗಾಳಿಯ ನಡುವೆಯಲ್ಲಿ ನಾವು ಹಾಡಬೇಕು. என்னங்க ಏನ್ ಹೇಳಿ? அது கொஞ்சம் கடினம் தான். ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟವೇ. ஏன்னா நம்முடைய மைண்ட் முதல்ல மனுஷனை தான் தேட ஓடும். ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಅದು ಮೊದಲು ಮನುಷ್ಯನನ್ನು ಹುಡುಕಲು ಓಡುತ್ತದೆ. அப்படிதான் இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா அப்படிதான் நம்ம பழகிக்கிட்டு இருக்கிறோம். ಆ ರೀತಿ ಇದೆ ನನ್ನಗೊಳಗೆ. நான் ஒன்று சொல்லட்டுமா? ನಾನೊಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. நம்மளை எப்படி பழக்கணும் தெரியுமா? ನಮ್ಮನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು? ஏதாவது பிரச்சனை சொன்னா, ಯಾವುದಾದ್ರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆದರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕಾ கர்த்தரை தேட போணும். ಮೊದಲನಾಗಿ ಕರ್ತರನ್ನು ಹುಡುಕುವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அப்படி நம் இருதயத்தை நாம் பழக்க வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಪಡಬೇಕು. ஏதாவது சூழ்நிலையில மனுஷனை தேடி ஓடக்கூடாது. ಎಲ್ಲ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ಮನುಷ್ಯರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುವರಾಗಿರಬಾರದು. அப்படி நம்ம செஞ்சோம் சொன்னா கர்த்தருக்கு முன்னாடி நம்ம ತಾಳ್ತಲன்னு ಅರ್ಥ. ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ನಾವು ದೇವರನ್ನು ನಾವು ಮುಂದೆ ತಗ್ಗಿಸುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ.
ನಗುತ್ತೀರಾ? கொஞ்சம் சிரிக்க மாட்டீங்களா? ಸ್ವಲ್ಪ ನಗುತ್ತೀರಾ? ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ. அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் ஜோக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். ಸರ್ ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜೋಕ್ ಎಲ್ಲ ನಾನು அடுத்த குட்டி ஜோக் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரட்டுமா? ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಜೋಕ್ ಎಲ್ಲ ನಾನು. ஏன் அவ்வளவு சீரியஸா பாக்குறீங்க? ಯಾಕೆ ಅಷ್ಟು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ನೋಡುತ್ತೀರಾ? இந்த செய்தி முதல்ல எனக்கு, ಈ ಮೆಸೇಜ್ ಮೊದಲು ನನಗೆ, அப்புறம் தான் உங்களுக்கு. ಆಮೇಲೆ ನಿಮಗೆ. நான் கர்த்தர் சமூகத்துல தாழ்த்தாவிடில், ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಲೆ ತಗ್ಗಿಸದೇ ಇದ್ದರೆ, யுத்தம் என்னுடையது, ಯುದ್ಧವು ನನ್ನದು. நான் தாழ்த்தி விட்டால், ನನ್ನನ್ನು ವಿನಮ್ರರಾಗಿದ್ದರೆ, யுத்தம் கர்த்தருடையது. ಅದು ದೇವರು. ஹalleluya. அவர் பாத்துக்குவாருங்க. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்க பாத்துக்க வேண்டியது இல்ல, ನೀವು ನೋಡುವುದಲ್ಲ. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ಆತನ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. உங்க வியாதிக்கு நீங்களே போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನಿಮ್ಮ ರೋಗಕ್ಕೆ ನೀವೇ ಹೋರಾಡಬೇಕಾಗ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்க குடும்பத்தின் பிரச்சனைக்கு, குழப்பத்திற்கு, சமாதானமின்மைக்கு, வேலையில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்களே போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನಿಮ್ಮ ಸಾಲಕ್ಕೆ, ನಿಮ್ಮ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳಿಗೆ, ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಗೆ ನೀವೇ ಹೋರಾಡಬೇಕಾಗಿ ಅದು ಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ಅದು எனக்கு தெரியலப்பா என்ன செய்யறதுன்னு சொல்லி, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ ಏನು ಮಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ, கிருபை எனக்கு தாங்கப்பா, ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಕೊಡಿಯಪ್ಪ, அப்பா உங்களை ஆராதிச்சுக்கிட்டு இருக்க போறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ அப்படின்னு ஒப்பு கொடுத்துறணும்.